வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு புதுமையான ரெசிபி சொல்லிக் கொடுக்கும். ஒரு வாட்டி உங்களுக்கு புதுமையான ரெசிபின்னு சொல்லும்போது நல்ல ஒரு புதுமையான ரெசிபி தான் உங்களுக்கு எல்லா ஹோட்டலில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க. பாலக் பன்னீர். பாலக்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, வேறு என்னமோ நினச்சிக்காதுங்க. பாலக்கன்னா கீரை. இது ஒரு வகையான கீரை. இங்கே சப்பாத்திக்கெல்லாம் நம்ம வேறு மாதிரி சைட் டிஷ் பண்ணுவோம். இது நார்த் இந்தியன்ஸ் சாப்பிட்ற ஸ்டைலில் தான் இருக்கும். அது பாலக் பன்னீர். இதில் நிறைய நாங்கள் நிறைய மசாலா ஐட்டம் எல்லாம் போடுறோம். இது சோம்பு, சீரகம், அப்புறம் பூண்டு, வெங்காயம், இது பன்னீர் இது இருக்குது. உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது, ஆனியன் பேஸ்ட் இருக்குது, அப்புறம் பாருங்கள் முந்திரி பருப்பு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணும்போது அந்த கிரேவி நல்லா என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா வரும். ஹோட்டலில் நீங்கள் போய் இப்போ பாலக் பன்னீர் கேட்கும்போது சாஃப்ட்வேர் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? இல்லை ஒன்றும் தக்காளி எல்லாம் போடுறது இல்லை, தக்காளி பெருங்காயம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கம்ப்ளீட்டாக அது ஹர்ப்ஸ் வச்சு தான் பண்ணுறோம். பாலக் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது எப்படி நீங்கள் அந்த நல்ல சப்பாத்திக்கு இந்த கிரேவி இது இட்லிக்கு எல்லாம் சில சப்பாத்திக்கு மெயினாக நல்லாயிருக்கும். பூரி சப்பாத்திக்கு பாலக் பன்னீர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் அதுக்கு முந்தி உங்களுக்கு அதோடய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், கொஞ்சம் ஆனால் நிதானமாக பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும். இது ரொம்ப ஆச்சுன்னு பண்ண முடியாது. பண்ணி ஒரு 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா யாராவது வராங்க பார்ட்டிக்கு ஈட்டின்னா முதல் நாளே இந்த கிரேவி பண்ணி வச்சுட்டேன்னா அப்போங்கப்போ நீங்கள் சப்பாத்தி பண்ணலாம். நீங்கள் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பாலக் பன்னீர். பாலக்குன்னா ஒன்றும் இல்லை, கீரை. பன்னீர்னா நீங்கள் கடையிலெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை வச்சுட்டு நிறைய விதவிதமாக பன்னீர் இருக்கும். அது எப்படி பண்ணுறதும் சில இதெல்லாம் இதில் சொல்லி கொடுத்துருப்போம். அதை உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து பன்னீர் சாப்பிட்றது. அந்த இதில் பாலக் இது தான், இந்த கீரை தான். இல்லை 2-3 வெரைட்டி இருக்குது, எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகுது. இதில் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் எல்லாம். இதில் பண்ணால் தான் டேஸ்ட் ஜாஸ்தி ரொம்ப. இதுதான் உங்களுக்கு நிறைய பேர் பாலக் பன்னீர்னா இந்த கீரை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது நல்லா பஞ்ச் வாங்கினா இன்னும் 20-30 ரூபாய்க்குள்ளே வரும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கிரேவி பண்ணலாம். இல்லை சீப் அண்ட் பெஸ்ட்டு. கீரை உடம்புக்கு நல்லது. இப்படி சாப்பிடணும் விதவிதமாங்கிறதுல இதில் பாலக் பன்னீருங்கிறது ஒரு கிரேவி ரொம்ப இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகுது. எல்லா 5 ஸ்டார் ஹோட்டலில் எல்லாம் பாலக் பன்னீர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அப்புறம் மெத்தட் என்ன பண்ணுறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன், இதுதான் பாலக்கை காமிச்சேன் இல்லையா? இந்த பாலக்கை நல்லா கட் பண்ணி கழுவி நல்லா வாஷ் பண்ணி வாட்டர் இல்லாமல் ட்ரையாக வச்சுருக்கேன் அப்படியே. ஓகேங்களா? இதை நல்லா இப்படி என்னென்ன வடிகட்டியில் போட்டு வடிகட்டி வச்சுக்கணும். நீங்கள் அதில் இருக்கிற ஜூஸை இப்போ அரைக்கிறதுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், முந்திரி பருப்பும் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். முந்திரி பருப்பு கசகசம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது ரெடிமேடு யூஸ் பண்ணலாம், வீட்லேயும் நீங்கள் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக போட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். இது ஆனியன் பேஸ்ட். வெறும் பெரிய வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி அதை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இதுதான் அந்த பன்னீர். இது நல்லா துருவிட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு நல்லா. இது பட்டர். திஸ் இஸ் கடலை மாவு. அந்த பைண்டிங்காக கடலை மாவு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆயில், உப்பு, இது சோம்பு, கொஞ்சோண்டு இந்த ஏலக்காய் பொடி, அவ்வளோதான். கொஞ்சம் ஜஸ்ட் லிட்டில். பச்சை மிளகா அரைக்கிறச்சின்னு இந்த பச்சை மிளகா போடுவோம் காரத்துக்கு. அப்புறம் இதில் பாருங்கள், இது கரம் மசாலா. கொஞ்சம் ப்ரௌன் கலர் இருக்குல்ல, இது கரம் மசாலா. உங்கள் அது எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி 1/2 ஸ்பூனுக்கு மேலே போடாதீங்க, 1/2 ஸ்பூன். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், ஜஸ்ட் கலருக்கு டேஸ்ட்டுக்கு. இது ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு. அது 1 ஸ்பூன் தான், நிறைய போடலை. ஏன்னா இதில் பச்சை மிளகாய் ஏற்கனவே போடுறோம்ல, அதனால போடல. இது இந்த உப்பு டேபிள் சால்ட் பாருங்களேன், டேபிள் சால்ட்டு போட்டுக்கலாம். நீங்கள் கல் உப்பும் போட்டுக்கலாம். இது இந்த லீஃப், பே லீஃப், நீளக்காக இருக்கலாம். அந்த பே லீஃபை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எண்ணெயில் நல்லா பொரிச்சிட்டு அதில் போட்டுருவோம். அவ்வளோதான். கொஞ்சோண்டு பிளாக் சால்ட்டு நாங்கள் வச்சு போடுவோம். இதுக்கு பாருங்களேன், இதுதான் பிளாக் சால்ட் சொல்லுவோம். கருப்பு உப்புன்னு சொல்கிறாங்க இல்லை, அது சும்மா சாப்பிட முடியாது. எல்லாம் இந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்படி தான் இருக்கும். பிளாக் உப்பு கொஞ்சம் கலர் கருப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்படி எப்படி பண்ணுறது சொல்லவா?
ஸோ பாருங்கள் அரைச்சாச்சு. க்ரீன் கலர் இதில் நல்ல க்ரீன் வேணும். எல்லா கீரையை விட பாருங்கள் நல்ல க்ரீன். சி நல்லா அரைச்சாச்சு. ஸோ இப்போ பாலக் பன்னீருக்கு பாலக் அரைச்சிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இதில் வந்து போட்டுவிட்டு இந்த ஒரு பேசினில் இதை போடுங்க. போட்டுவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு பாருங்கள் பிளாக் சால்ட் போட்டாச்சு, இந்த உப்பு போட்டாச்சு, டேபிள் சால்ட் போட்டாச்சு. இப்போது நாம் வந்து இந்த கடலை மாவு இருக்குங்க இல்லையா, இந்த இதெல்லாம் பேஸுக்காக யூஸ் பண்ணுறது. இது கடலை மாவை வச்சு ஒரு இது பண்ணலாம். உங்களுக்கு திக்காக பண்ணி இதில் குழி பண்ணி அதை போட்டு அதை எடுத்து அப்புறமா வந்து கிரேவிக்குள்ளே போட்டுடலாம். அது ஒரு சின்ன மெத்தட் உங்களுக்கு. பாருங்கள் நல்ல கட்டி இல்லாத நல்ல நிதானமாக நல்லா பிசையணும். ஓகேங்களா? நல்லா பிசைஞ்சிட்டிங்க பாருங்கள். நல்லா பிசைஞ்சு இப்போது இதில் வந்து இது இருக்குல்ல, பன்னீர் கட் பண்ணி வச்ச பன்னீரை இதில் போட்டிருக்கோம். மாவு கொஞ்சம் செட் ஆனதுக்கு விட்டுட்டு இப்போ பாருங்கள், இந்த பனியார சட்டி வச்சுட்டு அதில் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூனு நெய் விடுங்க. ஹோட்டலில் எல்லாம் டால்டா தான் விடுவோம், நெய் விட மாட்டான். நீங்கள் வீட்டில் பண்ணுறதுனா நல்லா நெய் விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் அவ்வளோதான். கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, காரம் தெரியாது. கொஞ்சம் இந்த எண்ணெய் சூடானதும் அதில் நீங்கள் விட்டுலாம். இந்த மாதிரி ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு வச்சுட்டு இருந்தால் போகிறோம். பாருங்கள், இதை மூடி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பட்டர் வச்சுருக்கோம்ல, இந்த பட்டர் இதில் போட்டுடலாம். இது கேஸ் பற்ற விட போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு Rodri. Okay, pode, andou. ஓகே, இது வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு பாருங்கள், பட்டர் கரைஞ்செடுத்து சோம்பு போட போகிறேன். சோம்பு, அப்புறம் பிரிஞ்சி,
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் பேஸ்ட் போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த காரம் போட்டுருங்க, கொஞ்சம் அது எல்லாம் மிக்ஸ் ஆகும். கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், இப்போது ஆனியன் பேஸ்ட் போடலாம். ஆனியன் போட்டுட்டு இந்த உப்பெல்லாம் இருக்கு இல்லையா, உப்பு கொஞ்சம் போட்டு, பிளாக் சால்ட் கொஞ்சம், அவ்வளோதான். ஓகேங்களா? எப்படி ஸ்மெல் வருது இப்போ பாருங்கள். இது கேஷ்யூ முந்திரி பருப்பு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணுது. கேஷ்யூ முந்திரியை வந்து மிக்சியில் நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிடுச்சு. இதுதான் கிரேவி பேஸ். இப்போ பாருங்கள், இது ஆகிடுது. இது நல்லா கொதிக்கிறதா, இந்த சைடெல்லாம் நல்லா 2 கொதி வந்ததும் இது எடுத்து அதில் போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே, இப்படி நல்லா மூடி கொடுப்பாங்க. பாலக் பன்னீர் நல்ல ஹெல்த்தி டிஷ்ஷு, எல்லாருமே சாப்பிடக்கூடியது. பசங்க கெசங்க சப்பாத்திக்கு எல்லாம் நல்லா சாப்பிடலாம். காஸ்ட்லியான பாலக் பன்னீர் உங்களுக்கு ரெடி ஆகிடுது. இதுமாரி நல்லா கொத்தமல்லி தூவி விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இவ்வளோ இதாகிடுதுன்னா போதும். மேலே கார்னிஷிங் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுடலாம். கிரேவி இன்னும் கூட தண்ணி விட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு புதுமையான ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன், பாலக் பன்னீர். யாரும் ஹோட்டலில் போனதும் ஃபஸ்ட்டு இந்த மெனு கார்டு பார்த்ததும் நான் சப்பாத்தி எல்லாத்துக்குமே உடனே பாலக் பன்னீர் யாரானு ஒருத்தராக ஆர்டர் பண்ணுவாங்க ஒரு குரூப்பில். ஸோ இது அந்த டிஷ் தான் எப்படி இங்கே ஹோட்டலில் பண்ணுவாங்களோ அதையே சொல்லி கொடுத்துருக்கேன். மேபி கொஞ்சம் 1-2 முன்னாடி இருக்கலாமே தவிர்த்து இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இது 10 பேர் கூட சாப்பிடலாம். இந்த கிரேவி வரும் உங்களுக்கு. எப்படியும் ஒரு பிளேட் அங்கெல்லாம் வந்து 350, 450, 15 எல்லாம் சொல்லுவோம் 5 ஸ்டார் ஹோட்டலில். ஸோ உங்களுக்கு நீங்கள் வீட்டிலே பண்ணிங்கன்னா இதில் ஒன்றுமே இல்லை, நிறைய எண்ணெய் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் பட்டர் ஒரு 2 ஸ்பூன், இது எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸை ஒரு ஜஸ்ட் 20 ரூபா இந்த கெட்ட, அவ்வளோதான். பாலக் நல்லதாக யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். பன்னீர் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம், துருவி யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் பாலக் பன்னீர் இந்த பேஸ் டிஷ்ஷுக்கு வேறு அதில் பன்னீர் நல்லா யூஸ் பண்ணும். பன்னீர் உடம்புக்கு நல்லது, நீங்கள் நல்லா சாப்பிட்லாம், எல்லாருமே தொடர்ந்து சாப்பிட்லாம், என்ஜாய் பண்ணலாம் ஃபுட்டை. ஸோ இது நல்லா பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு ரெசிபியோடு உங்களை எல்லோரும் சந்திக்கிறதுக்கும் வணக்கம். பி வித் அஸ் ஆல்வேஸ் ஷேர். பி கலாகிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.